ஸோ வி ஆர் இன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாக சீரீஸ் எப்படி எழுதுவோம்? சமேஷன் சம்திங் அப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் செகண்ட் டேர்ம் பிளஸ் எட்ஸெட்ரா இன்ஃபினிட் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். நம்ம ஒரு சர்டன் என் டேர்ம்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? பார்ஷியல் சம்ஸ் எது கன்வெர்ஜ் ஆகுதோ அதை இது வந்து த ஹோல் சீரீஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீரீஸ்ல அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தினா ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதா? அரேஞ்ச்மெண்ட் மாற்றும் போது அதோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டெஃபினிஷனை பாருங்க. KN அப்படின்னு சொல்லி ஒரு K சஃபிக்ஸ் N அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுப்பாங்க. K சஃபிக்ஸ் N. ஓகே, இது KN கிடையாது, K சஃபிக்ஸ் N. ஓகே, K சஃபிக்ஸ் N, N is from 1 to 3 etc. பொதுவாக நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்னு சாதாரணமாக உள்ள சீரீஸ் சொல்லுவோம். அப்போ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு வேற ஏதாவது நேம் கொடுக்கணுமே, அதுக்காக என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து K1, செகண்ட் டேர்ம் K2, தேர்ட் டேர்ம் K3 அப்படின்னு சொல்றது தான் இந்த நோட்டேஷன். ஓகே, let Kn be a sequence in which every positive integer appears. இதுல appears வரும், appears once and only once. Putting an dash is equal to akn. இதுவுமே akn, ஏக்கு சஃபிக்ஸ்ல தான் K வரும், Kயோட சஃபிக்ஸ்ல தான் N வரும். ப்ளீஸ் ரிமெம்பர் அண்ட் தென் ட்ரை டு மேக் கரெக்ஷன்ஸ். நான் எழிலோட தான் அனுப்பி விட்டுருந்தேன் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண பிறகு. ஒன்ஸ் புட்டிங் an dash is equal to a. அப்போ என்ன அர்த்தம்? an தான் அந்த சீரீஸ் சமேஷன் an. அதோட ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு நேம் என்ன கொடுக்குறோம்? a சிக்மா சமேஷன் an டேஷ்ன்னு சொல்றோம். சரியா? அதுக்கு இன்னொரு நோட்டேஷன் தான் இது, வந்து மைனஸ் கிடையாது, ஈக்குவல். ஓகே, an dash is equal to a suffix k suffix n. Okay, n is from 1 to 3. We say that sigma an dash is a rearrangement of sigma an. அப்ப நம்ம பொதுவா partial sum of sigma an எப்படி சொல்லுவோம்னா sn அப்படின்னு சொல்லுவோம். அப்போ partial sum of sigma an dash என்ன சொல்றோம்? sn dash அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு sn dash அதை ஒரு சீக்வன்ஸ்ல போடுறாங்க. are the sequence of partial sums of sigma an and sigma an dash respectively. Okay, what do you mean by sigma sequence sn? Yeah, Jaswin, what do you mean by sequence sn? S1 S2 S3. Yeah, very good. அப்ப sequence of partial sums அப்படின்னா first S1 எழுதுறோம், அடுத்து S2 எழுதுறோம். S2 னா என்ன அர்த்தம்? Shobika, what is S3? S3 A1 plus A2 plus A3. Very good. அதே மாதிரி S2 னா A1 plus A2. ஸோ உங்களுக்கு S1 தெரியும், S2 தெரியும், அதெல்லாம் அப்படி எழுதுறதா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த டெஃபினிஷன். ஓகே, வாட்ஸ் அவர் செகண்ட் ஸ்லைட்? இட் இஸ் எக்ஸாம்பிள் 3.53. உடனே இதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது? ரெண்டும் சேமா வருமா? மாத்தினாலும் சேமா இருக்குமா? ரெண்டும் கன்வெர்ஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு, அல்லது வேற ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 3.53ல என்ன? கன்சிடர் த கன்வர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் த சீரீஸ்? 1 minus 1/2 plus 1/3 minus 1/4 plus 1/5 minus 1/6 plus etc. அப்படின்னு சொல்லி ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸை கொடுக்குறாங்க. அதை ரீஅரேஞ்ச் பண்றோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்றோம்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 இதுவும் எப்படி கொடுத்துருக்கோம்? பாசிட்டிவ். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் 2 டேர்ம்ஸ் ரெண்டை எடுத்து எழுதிட்டு அடுத்து நெகட்டிவ் எழுதுறாங்க. அடுத்து மறுபடியும் 2 பாசிட்டிவ் எழுதுறாங்க, அடுத்து ஒரு நெகட்டிவ் எழுதுறாங்க, அடுத்து 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இது ஓகே தானே? அங்க உள்ளது இதுதானே அங்க எழுதுறோம். எனி டவுட்? ஓகே, so that is the equation 2 in which 2 positive terms are always followed by 1 negative. 2 positive terms are followed by ஒரு negative term. அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். If S is the sum of 1, அப்ப sum of 1 எப்படி எடுக்கிறாங்க? S அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். If S is the sum of 1, then S வந்து எதை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். பாருங்க, Sனா அந்த ஈக்குவேஷன் 1ல இருக்க எல்லா டேர்மையும் ஆட் பண்ணணும், அதுதான் S.
இப்போ என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்னா 1 minus 1/2 plus 1/3 5/6ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன டேர்ம் இருக்கு? ஃபோர்த்து ஃபிஃப்த் என்ன டேர்ம் இருக்கு? நம்ம ஃபோர்த் டேர்மா என்ன இருக்கு ஈக்குவேஷன் 1ல? -1/4. அப்புறம் ஃபிஃப்த் டேர்ம் பிளஸ் 1/5. கரெக்டா? எஸ் மேம். இதை கால்குலேட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. எல்சிஎம் எடுங்க. -1/20. வெரி குட். -1/20. அதே மாதிரி அடுத்த 2 டேர்மை இது பண்ணும்போதும் இதே மாதிரி மைனஸ் சம்திங் வரும். சரியா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? இந்த 3ஐ நம்ம ஆட் பண்றோம்ல, ஆட் பண்ணும்போது நமக்கு 5/6 கிடைக்குது. அதை விட கம்மியா தான் நம்ம சம் வரும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் மைனஸ் தானே வரும். ஸோ சம் அதை விட கம்மியா வரும். அதனால என்ன பண்றோம்? எஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 5/6ன்னு எழுதுறோம். இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? எஸ் மேம். யா, ஓகே. இப்ப பாருங்க, for k greater than or equal to 1 நம்ம என்ன இது பண்ணிருக்கோம்? ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 பாசிட்டிவ், அடுத்து ஒரு நெகட்டிவ்னு பண்ணிருக்கோம். அப்ப அந்த 3 டேர்மே நம்ம இப்ப எடுப்போம். அது காமனா அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. 1/4k minus 3 plus 1/4k minus 1 minus 1/2k which is greater than 0ன்னு எழுதுறாங்க. இப்ப பாருங்க, கேக்கு பதிலா 1 போடுங்க. உங்களுக்கு எந்த டேர்ம் கிடைக்குது? கேக்கு பதிலா 1 போடும்போது 4 minus 3 1 1 அப்புறம் next plus 1/4 minus 1 3 1/3 ஓகே minus 1/2. ஓகே, நமக்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்குது. k is equal to 1 போடும்போது, k is equal to 2 போடும்போது அடுத்த 3 டேர்ம் கிடைக்கும். அப்படி எட்ஸெட்ரா. ஓகே, ஸோ இந்த 3ஐயும் இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? 1 plus 1/3 minus 1/2 பாசிட்டிவ் கிடைக்குதா நெகட்டிவ் கிடைக்குதா? பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு நமக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 3 டேர்மை நம்ம எடுக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் கிடைச்சிருச்சு. கிரேட்டர் தேன் 0 போடுறாங்க. அப்ப அடுத்த 3 டேர்மை எடுக்கும்போது இதே மெத்தட் தானே. அப்ப k is equal to 1 போடும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ், k is equal to போடும்போது இன்னும் ஒரு டேர்ம். அப்ப S3 dash அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 3 டேர்மை கூட்டுறது தான் S3 dash. ஸோ அது உங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு. அடுத்து மறுபடியும் 3 டேர்மை கூட்டும்போது என்ன ஆகும்? அதுவும் பாசிட்டிவ் கிடைக்கும், அதுவும் பாசிட்டிவ் கிடைக்கும். இதே டேர்ம் தான் ஃபாலோ ஆகும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, S3 dash is less than S6 dash which is less than S9 dash. Is it okay? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸை நீங்க ஆட் பண்றீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு S3 dash கிடைக்குது. S6 dashனா என்ன? ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். S9 dashனா என்னதுமா? ஃபர்ஸ்ட் 9 டேர்ம்ஸ். அப்படி பண்ணும்போது பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம எப்படி கூட்டிட்டே தான் போகும். And Sn dash is the nth partial sum of 2, equation 2. இப்போ என்ன சொல்ல வர்றோம்? Hence limit n tends to infinity, supremum Sn dash is greater than S3 dash which is equal to 5/6. So போயிட்டே இருக்கும். Sn dashக்கு நமக்கு இப்படி வந்துட்டே இருக்கும். S3 dash is less than Xs dash less than S9 dash less than something. அப்ப Sn dash வந்து எதை விட கூடுதலா இருக்கும்? S3 dash விட கூடுதலா இருக்கும். S3 dash என்னன்னு பார்த்திருக்கோம்? 5/6ன்னு பார்த்திருக்கோம். ஸோ இப்ப பாருங்க, ரெண்டுக்கும் சம் வேற வருதா சேம் வருதா? யா ரெனிஃபா, இந்த ரெண்டுக்கும் சேம் வருதா வேற வருதா ஆன்சர்? டிஃபரண்ட். யா, வெரி குட். ஒரு இதுக்கு S is strictly less than 5/6, இன்னொரு இதுக்கு என்ன வருது? greater than 5/6. அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணும்போது சேமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நவ் வி ஆர் இன் தியரம் 3.55. 3.55க்கு முன்னாடி shall we see தியரம் 3.54? அதை பார்த்துட்டு இங்க வருவோம். 3.54 இது ரீமான்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம். இதுக்கு பேரு நீங்க ரீமான் காஷி தியரம்னு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சேஞ்ச் டு ரீமான்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம். பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. சின்ஸ் இட் இஸ் a named தியரம், ஞாபகமா ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும். Let sigma an be a series of real numbers which converges but not absolutely. Okay, so sigma an is a series of real numbers, அது converge ஆகுது but not absolutely. அப்படின்னா என்ன அர்த்தம்? absolutely converge ஆகுதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? summation mod an converges ன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்ல வர்றோம்? summation mod an does not converge because ஏற்கனவே என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம கொடுத்திருக்க series converge ஆகும் but not absolutely சொல்லியிருக்காங்க. ஓகே, suppose so இப்படி ஒரு interval minus infinity less than or equal to alpha less than or equal to beta less than or equal to infinity, then there exists a rearrangement sigma an with partial sums Sn such that
ஒரு நிமிஷம் இதுல s and dash வரும் என்ன just put. Then there exists a rearrangement sigma a and dash with partial sums s and dash such that limit n tends to infinity infimum s and dash is equal to alpha, limit n tends to infinity supremum s and dash is equal to beta. Okay, இதுதான் நம்மளோட statement. Okay, எப்போ rearrangement with this limit exist ஆகுதா, அவங்க ஒரு சீரிஸ் கொடுத்திருப்பாங்களா, அந்த சீரிஸ் வந்து not absolutely convergent. Okay, so we are just going for the proof. Given what is given? Given sigma an is a series of real numbers which converges but not absolutely. இப்போ ரெண்டு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் நம்ம. let pn is equal to அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை கொடுக்குறோம், qn is equal to ஒரு டேர்மை கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கு. இது என்ன பண்றோம், mod an. So Pn is equal to mod an plus an by 2, Qn is equal to mod an minus an by 2 அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்போ Pn minus Qn நமக்கு என்ன வரும்? What is Pn minus Qn மா? an. Yeah, very good. 2an by 2 னு வரும். So it is an. Pn plus Qn is 2 mod an by 2 வரும், which is again equal to mod an. Okay. So Pn நார்மலா பார்க்கும்போது நமக்கு இது வந்து greater than or equal to 0 இருக்கும். Qn ஸோ அதை நம்ம பாருங்க, it is greater than or equal to 0. So n is from 1 to 3 etc. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So P1, P2 அதே மாதிரி Q1, Q2 அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகே, இப்ப பாருங்க ஸ்டெப் 1 இது வரைக்கும் நமக்கு பேசிக்கா தேவையான அந்த கொடுத்துருக்கதை எழுதுறோம். அடுத்து Pn Qn இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஸ்டெப் 1க்கு போறோம். We have all together in this 4 steps. What is step 1? Step 1 is to prove the series sigma Pn and sigma Qn both diverge ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். both diverge ஆகுதுன்னு சொல்றதுக்கு நம்ம கான்ட்ராடிக்ஷன் மெத்தடெல்லாம் எடுப்போம்ல. என்ன சொல்லுவோம், ஒருவேளை ரெண்டும் கன்வர்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒருவேளை ஒன்னு கன்வர்ஜ் ஆகி இன்னொன்னு டைவர்ஜ் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு கான்ட்ராடிக்ஷன் வருது, நம்ம அசியூம் பண்ணியிருக்குது கான்ட்ராடிக்ஷன் வருது. உடனே என்ன சொல்லுவோம், therefore அந்த பாசிபிலிட்டி இல்லைன்னா இருக்க ஒரே பாசிபிலிட்டி இந்த ரெண்டும் டைவர்ஜ் ஆகும். ஓகே, so assume sigma Pn and sigma Qn are convergent. Then summation Pn plus Qn is equal to என்ன வரும், summation mod an. Okay, so இப்போ summation mod an பொதுவா ரெண்டு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதோட அடிஷன் கன்வர்ஜ் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஆகும். ஆனா இங்க பாரு சமேஷன் mod an கன்வர்ஜஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு கான்ட்ராடிக்ஷன் வரும். ஏன் வரும் கான்ட்ராடிக்ஷன்? Not absolutely converges. யா, அப்படின்னா சமேஷன் mod an கன்வர்ஜஸ் சொல்லலாமா? இல்ல. அவ்வளவுதான். சோ இது கன்வர்ஜஸ் வந்துரும், which is again contradiction. Okay, இது summation mod an converges, which is a contradiction to summation mod an not convergent, which is a contradiction to summation mod an not convergent அப்படின்னு போடணும், அல்லது summation an not absolutely convergent போடணும். ரெண்டையும் போடக்கூடாது. mod an போட்ட பிறகு absolutely எதுக்கு போடணும்? Okay, please note this mistakes. Okay, suppose one series sigma Pn diverges and other series some sigma Qn converges na நம்ம என்ன பார்க்க போறோம், summation Pn minus Qn பார்க்கிறோம். So ஒன்னு diverge ஆகுது, ஒன்னு converge ஆகுதுன்னா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா diverge ஆகணும். So இது diverges னு வந்துடுது. But contradiction to our assumption என்ன, summation Pn minus Qn என்னதுமா நமக்கு, summation Pn minus Qn என்ன கிடைச்சிருக்கு? ஓகே, அப்ப summation an தானே? ஆமா. summation an converges தெரியுமா? given summation an வந்து converges. Yeah, very good. ஆனா இங்க summation an வந்து diverges நமக்கு கிடைக்குது. Therefore it is a contradiction. ஏன்னா this is equal to என்ன வரும், summation an வரும். இப்போ summation an diverges தப்பு இல்ல, so contradiction சொல்லிட்டு என்ன சொல்ல வரோம், ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகும். The series sigma Pn and sigma Qn both diverges. இப்போ step 2ல பாருங்க, let P1, P2, P3 etc. denote the non-negative terms. இப்போ step 2ல என்ன பண்ண போறோம், Pn Qn capital Qn ஒன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகே, Pn capital Qn.
Let P1, P2, etc. P3, okay, denote the non-negative terms of sigma an in the order in which they occur. Let Q1, Q2, etc. be the absolute values of the negative terms of sigma an also in the original order. Okay, sigma an na ஒரு series. Sigma n na a1 plus a2 plus etc. அப்படி எழுதுறதா sigma n. அப்போ அதுல நிறைய terms இருக்கும். அப்ப அதுல பாசிட்டிவா இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த டேர்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்தா அதை P1 நேம் பண்றோம். அடுத்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அடுத்து P2ன்னு சொல்றோம். அடுத்து பாசிட்டிவ் P3ன்னு சொல்றோம். அடுத்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன சொல்ல வர்றோம், அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்துட்டு Q1 நேம் கொடுக்குறோம். அதுக்கு மறுபடியும் நெகட்டிவா ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன கொடுப்போம், அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்துட்டு அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம், Q2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மா ஏன்னா பிஐஸ் அப்படின்னு சொல்றோம், P1, P2, எட்ஸெட்ரா. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ் டேர்ம்ஸோட அப்சல்யூட் வேல்யூக்கு என்ன நேம் கொடுக்குறோம், Q1, Q2, எட்ஸெட்ரா. ஓகே, அதோட ஒரிஜினல் ஆர்டர்ல போய் 100th டேர்ம் எடுத்துட்டு வந்து Q1 நேம் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எந்த நெகட்டிவ் வேல்யூ வருதோ அதை எடுத்துட்டு அதோட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் என்ன நேம் கொடுக்குறாங்க, Q1 அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸ்வீட்டி ஃபாஸ்டினா மீறி இதுல PN QN அப்படின்னு இருக்கு பாரு, ரெண்டு டேர்ம். இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம்ல. எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ PN அப்படின்னா என்னன்னு கொடுக்குறாங்க பாருங்க. PN is equal to AN if AN is greater than or equal to 0. 0 if AN is less than 0. PN is equal to AN if AN is greater than or equal to 0. 0 if AN is less than 0. இதை சொல்றேன். அதாவது AN பாசிட்டிவா இருந்துச்சுன்னா mod AN பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ். அப்ப 2 times AN is by 2 times AN by 2ன்னு வரும். அப்ப AN தானே. எஸ் மேம். ஓகே, இப்ப நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், mod AN பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப AN ஆல்ரெடி நெகட்டிவ், அப்ப என்ன ஆயிடும், பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் என்ன வரும், 0. அவ்வளவுதான், இததான் இங்க போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து கேபிட்டல் Q என்ன எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பாருங்க. அனதர் திங் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்படின்னு பாத்துக்கலாம். P என்ன எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம், P1, P2, P3 எட்ஸெட்ரா நான் நெகட்டிவ் டேர்ம்ஸா தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப AN greater than or equal to 0வா இருக்கும்போது AN கொடுக்குறோம். AN is less than 0வா இருக்கும்போது அது நெகட்டிவ் தானே. அப்ப நெகட்டிவ்ல P1 ஒண்ணுமே இல்லை, அதனால 0 கொடுக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் QN பாருங்க, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், Qல எடுக்கவே மாட்டோம், கேபிட்டல் Qல அதை சேர்க்கவே மாட்டோம். அதனால AN greater than or equal to 0னா 0. AN is less than 0னா என்ன பண்ணுவோம், AN is less than 0னா அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும்னு சொன்னோமா. எஸ் மேம். ஓகே, ஸோ AN less than 0னா அதோட அப்சல்யூட் வேல்யூ mod AN, அதுதான் QN டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க, clearly sigma PN and sigma QN differ from sigma PN and sigma small qn only by 0 terms. P1, P2 இதெல்லாம் என்னன்னா கேபிட்டல் P1, கேபிட்டல் P2, P3 எல்லாமே என்னன்னா நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மா AN. Q1, Q2 எட்ஸெட்ரா எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் அப்சல்யூட் இது எடுக்கிறோம். ஓகே, அப்சல்யூட் வேல்யூஸ் ஆஃப் த நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னதுன்னா வெறும் 0 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டே எடுத்துட்டோம், வேற எக்ஸ்ட்ரா இருக்கிறது 0 டேர்ம்ஸ் தான். ஸோ சிக்மா PN சிக்மா ஸ்மால் QN எப்படி பிஹேவ் பண்ணுதோ அது மாதிரி தான் கேபிட்டலும் பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ சிக்மா PN and sigma QN differ from sigma PN and sigma QN only by 0 terms. அதனால ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டெப் 1ல சீரீஸ் சிக்மா PN and sigma QN both diverges. அதை இதை இங்கேயே சொல்லிட வேண்டியதான். சிக்மா கேபிட்டல் PN and sigma கேபிட்டல் QN both diverges. இதுதான் ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 2ல என்ன பண்றீங்க, புதுசா கேபிட்டல் P1 கேபிட்டல் Q1 ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா அதுவும் டைவர்ஜ் ஆகுதுன்னு சொல்லி முடிக்கிறோம். அப்புறம் ஸ்டெப் 3க்கு போறோம். ஸ்டெப் 3ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் ரியல் வேல்யூட் சீக்வன்சஸ் ஆல்பா n பீட்டா n such that நம்ம ஒரு 2 ரியல் வேல்யூட் சீக்வன்ஸை சூஸ் பண்றோம், ஆல்பா n, அந்த ஆல்பா n கன்வெர்ஜஸ் டு ஆல்பான்னு எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் ரியல் வேல்யூட் சீக்வன்ஸ் பீட்டா n எடுக்கிறோம், அந்த பீட்டா n கன்வெர்ஜஸ் டு பீட்டா. அப்படி உள்ள 2 இதை நம்ம சூஸ் பண்றோம். ஓகே,
ஆல்சோ என்ன சொல்ல வர்றோம்னா ஆல்பா என் இஸ் லெஸ் தென் பீட்டா என். ஸோ ஆல்பா என் பீட்டா என்னை கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே ஆல்பா 1 எடுத்தோம்னா அது லெஸ் தென் பீட்டா 1 இருக்கும். ஆல்பா 2 எடுத்தா அது லெஸ் தென் பீட்டா 2 இருக்கும். அப்படி ஒரு கம்பேரிசன்ல உள்ள ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் என்ன சொல்ல வரோம், நம்ம பீட்டா 1 இஸ் கிரேட்டர் than 0. அப்போ பீட்டா 1 பீட்டா என்னன்னு ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அல்லது ஃபர்ஸ்ட் டேர்மே நமக்கு என்ன சொல்ல வரோம்னா அது பாசிட்டிவா இருக்கும். அப்படி உள்ள கண்டிஷன்ல உள்ள 2 ரியல் வேல்யூ சீக்வன்ஸ் எடுக்கிறோம். ஓகே, இப்ப பாருங்க, let m1 k1 be the smallest integers such that this is greater than beta 1 and this is less than alpha 1. Gayatri is there? Yes, ma'am. Okay, Gayatri, let m1 k1 be the smallest integers such that நம்ம என்ன எழுதுறோம், first p1 plus p2 plus etc pm1 வரைக்கும் எழுதுறோம். ஓகே, is greater than beta 1 அப்படி வர மாதிரி கொஞ்சம் இதை ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, Okay, ma'am. அண்ட் அடுத்து இதை பாருங்க, அடுத்தது அதே டேர்ம் எழுதிட்டு மீதி என்ன பண்றோம், மைனஸ் q1 மைனஸ் போட்டு அப்சல்யூட் வேல்யூன்னு எடுத்திருக்கோம்ல, நெகட்டிவ் டேர்ம் எடுத்து அதோட அப்சல்யூட் வேல்யூ தான் q1 q2ன்னு வச்சிருக்கோம். அதுல என்ன எழுதுறோம், மைனஸ் q1 q2 எட்ஸெட்ரா மைனஸ் qk1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு லெஸ் தென் ஆல்பா 1ன்னு எழுதுறோம். சோ என்ன சொல்ல வர்றாங்க, பீட்டா 1 விட ஆல்பா 1 சின்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Yes, ma'am. Alpha 1 is less than beta 1. Okay, so yeah, alpha 1 is less than beta 1 ன்னு தெரியும். இப்போ ஆல் த மோர் ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம்ல இருந்து நம்ம கொஞ்சம் டேர்ம் கழிச்சிருக்கோம், கரெக்டா? கழிச்சோன்னா ஆல் த மோர் ரெடியூஸ் ஆகும் நம்மளோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, let m1 k1 be the smallest integers such that இந்த அடிஷன் வந்து கிரேட்டர் than பீட்டா 1 இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் அதோட இன்னும் ஏதாவது ஒன்று சப்ராக்ட் பண்ணும்போது லெஸ் தென் ஆல்பா 1 இருக்கிற மாதிரி எடுக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி மறுபடியும் let m2 k2 be the smallest integer such that என்ன சொல்ல வர்றாங்க, அதே டேர்ம்ல, அதாவது செகண்ட் நீங்க எழுதிருக்கீங்கல்ல, செகண்ட் எழுதியிருக்க அதே டேர்ம்ல மறுபடியும் pm1 வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை, pm1 வரைக்கும். அப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும், pm1 பிளஸ் 1 தானே இருக்கும். p3ல முடிஞ்ச அடுத்த டேர்ம் p4, அதே மாதிரி pm1ல முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும், இதுல 1 காணும், pm சஃபிக்ஸ் 1 போடணும், சரியா, மறக்காம. சோ இதுல என்ன வரும்னா pm1 பிளஸ் 1 பிளஸ் எக்ஸெட்ரா இது வரைக்கும் முடியுது காயத்ரி, pm2 pm2 which is greater than beta 2 அப்படின்னு எடுக்கிறோம். சோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணா என்ன வரும், மறுபடியும் என்ன சொல்லுவோம், qk1ல முடியுது. அப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும், qk1 plus 1. யா, அதெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதி லெஸ் தென் ஆல்பா 2. ஸோ இந்த ப்ராசஸை கண்டினியூ திஸ் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க, கண்டினியூ திஸ் ப்ராசஸ். திஸ் இஸ் பாசிபிள் சின்ஸ் தீஸ் டூ டைவர்ஜ். இந்த சிக்மா பிஎன் சிக்மா கியூன்னு டைவர்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால இப்படி எழுதுறது பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அடிஷன் லெஸ் தென் ஆல்பா 1, இதோட அடிஷன் கிரேட்டர் தென் பீட்டா 2 அப்படின்னு எழுதுறதுல பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் இந்த சீக்வன்ஸ் என்ன சொன்னோம், இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆகுது அதனால. அப்புறம் பாருங்க, we have constructed sequences. என்ன சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், mn kn such that the series which is clearly rearrangement of sigma an. Okay, so rearrangement of sigma a என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜஸ்ட் பாருங்க, pn qn எல்லாமே in terms of an தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கேபிட்டல் pn கேபிட்டல் qn பார்த்தாலும் in terms of an தான். ஸோ இப்போ நம்ம ஒரு சீரீஸை இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், இதுவுமே in terms of an தான் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, we have constructed sequence mn kn such that the series, இந்த சீரீஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த சீரீஸை pm1 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, அடுத்து pm qk1 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, மறுபடியும் pm1 பிளஸ் 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் pm2ல முடிக்கிறாங்க, அடுத்து qk பிளஸ் k1 பிளஸ் 1ல இருந்து ஆரம்பிச்சு k2 வரைக்கும் முடிக்கிறாங்க. இதெல்லாம் கிளியர்லி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிக்மா an தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். அடுத்து ஸ்டெப் 4ல நம்ம ஃபைனலைஸ் பண்றோம், நம்ம பிளான்ஸ் எது வேணும் அப்படின்னு சொல்லி.
ஸ்டெப் 4ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? லிமிட் n tends to infinity, infimum Sn dash is equal to alpha, limit n tends to infinity, supremum Sn dash is equal to beta அப்படின்னு சொல்லணும். So இப்போ if xn yn denote the partial sums of 1, equation 1 இருக்குல்ல அதோட partial sum denote பண்ணுச்சு whose last terms are PMN, minus QKN. Yeah, thank you. So இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா xn denote the partial sum of 1 whose last terms are என்ன சொல்ல வராங்க PMN. அதே மாதிரி yn denote the partial sum of equation 1 அது whose last terms are என்ன சொல்ல வராங்க whose last terms are QKN அப்படி இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டு டாட் டாட் போட்டு விடுவோங்க equation 1ல, which is clearly rearrangement of sigma an. அப்போ இப்போ போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க, நமக்கு PMN டேர்ம் வந்து முடியும் போது அதுதான் அதோட பார்ஷியல் சம் அதோட சம் கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் xn சொல்றோம். அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும்போது QKN வரும்போது அதுதான் yn சொல்றோம். ஓகே, n கேன் பி எனிதிங். இதுல நமக்கு n-க்கு பதிலா 2 இருக்கு. n கேன் பி 3, n கேன் பி 4 எட்ஸெட்ரா. ஓகே, 100. Then என்ன சொல்ல வராங்கன்னா modulus xn minus beta n is less than PMN and modulus yn minus alpha n is less than QKN. K வந்து suffixல வரும். Then modulus xn minus beta n, ஏன்னா நம்ம வந்து PMN, PM1, PM2 அதெல்லாம் வரும்போது நம்ம போடுறது என்ன சம் போடுறோம்னா பீட்டா n, அந்த சம் பீட்டா 1 பீட்டா 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது லெஸ் தென் PMN இருக்கும். இதே மாதிரி அடுத்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது லெஸ் தென் QKN இருக்கும். ஓகே, ஸோ சின்ஸ் Pn converges to 0 and Qn converges to 0 as n tends to infinity, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? Theorem 3.23, sister. Yeah, very good. Theorem 3.23. Can you read the theorem? If summation an converges, then limit n tends to infinity, an is equal to 0. Very good. Okay. இப்போ summation an converge ஆச்சுன்னா limit n tends to infinity, an is equal to 0. Pn, PQN are in terms of an. Therefore, அந்த தியரத்துப்படி from there we can write Pn converges to 0 and Qn converges to 0 as n tends to infinity. அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வர்றோம்? xn converges to beta and yn converges to alpha because beta n போட்டிருந்தாலும் நமக்கு beta n பத்தி என்ன தெரியும்? as n tends to infinity that converges to beta ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி alpha n பத்தி என்ன தெரியும்? as n tends to infinity that converges to alpha. Okay, so இப்போ therefore xn converges to beta and yn converges to alpha அப்படின்னு சொல்லிட்டு it is clear that no number less than alpha or greater than beta can be subsequential limit of the limits அப்படின்னு சொல்லி limits of the partial sums of equation 1. partial sum of 1 னா என்னதுன்னா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல அது. ஸோ அதோட இன்ஃபீமம் அப்படின்னு ஆல்ஃபா எடுக்கிறோம், சுப்ரீமம் பீட்டா எடுக்கிறோம். ஏன்னா ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நம்ம ஒரு லிங்க் அனுப்புறோம்ல, என்ன சொன்னோம்? ஆல்ஃபா n strictly less than beta n. ஸோ நம்ம இன்ஃபீமம் ஆஃப் Sn dash என்ன சொல்றோம்? ஆல்ஃபா. சுப்ரீமம் ஆஃப் Sn dash is equal to beta. So we will see theorem. This is the, so 4 steps இருக்கு. Try to understand and study. Okay, this is Riemann's rearrangement theorem. Step first part தேவையான ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அடுத்து you have step 1, அதுல P and Q னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அடுத்த ஸ்டெப் 2ல P1 capital Q1 QN அதை பத்தி சொல்லியிருப்போம். ஸ்டெப் 3ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா and பீட்டா n அப்படின்னு சொல்லிட்டு M1 M2 பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரோம்னா equation 1ன்னு ஒரு சீரீஸ் எழுதிட்டு இதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் 4ல xn yn partial sum அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நீட்டா. So try to understand and study. So theorem 3.55 பார்த்துருவோம். theorem 3.55ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ என்ன பார்த்தோம்னா, நான் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து converges not absolutely அப்படின்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை பத்தி தியரத்தை பார்த்தோம், ரீமான்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது என்ன சொல்லியிருக்காங்க?
if sigma an is a series of complex numbers which converges absolutely, then every rearrangement of sigma an, every rearrangement போட்டா இந்த s வேண்டாம், every rearrangement of sigma an converges and they all converge to the same sum. அப்ப sum சேமா இருக்குமா? எப்போ நம்ம கொடுத்திருக்க சீரிஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜெண்டா இருந்துச்சுன்னா. அப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுல சேம் சம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சீரிஸ் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் சம் தான் வரும். ஓகே, we shall just go for the proof. Let sigma an dash be a rearrangement with partial sums sn dash. Given that sigma mod an converges. Are you sure? Yes, ma'am. Yeah. Sigma mod an converges தெரியுமா? ஆமா மேம், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. Yeah, it is given as it is converging absolutely. Okay. So by Cauchy criterion theorem நமக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். Given epsilon greater than 0, there exists an integer capital N such that m greater than or equal to n greater than or equal to capital N implies summation. நம்ம Cauchy criterion theoremல எழுதுவோம் summation I is from n to m mod ai is less than or equal to epsilon. So அதுல நோட்டேஷன் என்ன போட்டிருப்போம்னு நமக்கு தெரியல Cauchy criterion-ல. பட் ஒரு சர்டன் nல இருந்து m வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு சொல்லி அது ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. We choose a positive integer p such that the integers 1, 2, etc. capital N are all contained in the set k1, k2, etc. kp. Okay, நம்ம வந்து இந்த integers, அதாவது we choose a positive integer p such that the integers 1, 2, etc. n are all contained in the set k1, k2, etc. kp. சரி, இது என்னன்னு பார்த்துருவோம். Then if n is greater than p, that partial sum sn and sn dash have the same term a1, a2, etc. an in common. பாருங்க, sn dash பத்தி பேசுறோம். sn வந்து இதோட சிக்மா an ஓட பார்ஷியல் சம் கண்டுபிடிப்போம். சிக்மா an க்கு பார்ஷியல் சம் எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட அடிஷன் தான் பார்ஷியல் சம். ஓகே, அதை sn வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்றோம்? அதுக்கு sn dash அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம் n டேர்ம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கிறது படி என்ன சொல்ல வராங்கன்னா a1, a2, etc. an ரெண்டுக்குமே காமனா தான் இருக்கும். ரெண்டுக்குமே அந்த n ஃபர்ஸ்ட் n டேர்மும் காமனா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ரெண்டு டேர்மே. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிடும். சோ இப்ப பாருங்க, மாடுலஸ் sn minus sn dash is less than or equal to epsilon by 1. இந்த டேர்மை பார்த்துக்கோங்க, இந்த டேர்ம் பார்த்துக்கோங்க. இது எதை தவிர இருக்கு? ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் தவிர மீதி உள்ள டேர்ம் தானே இதுல இருக்கு. ஆமா மேம். ஓகே, சோ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் காமனா இருக்கிற மாதிரி sn dash நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆன பிறகு மீதி வர்றது nல இருந்து மீதி n and further on. ஸோ அப்படி அந்த டேர்ம் எல்லாம் சேர்த்து நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு கிடைக்குதுன்னா இதுக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்படி வந்துச்சுனாலே என்ன வரும்? மாடுலஸ் sn மைனஸ் sn dash லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஹென்ஸ் நம்ம சீக்வன்ஸ் sn கன்வர்ஜ் ஆச்சுன்னா hence sn dash converges to the same sum as sn. அப்ப sn dash தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சாலும் அது மோரலஸ் நமக்கு சேம் சம்முக்கு தான் இதாகும். ஸோ இதுல என்ன ஒரு கால்குலேஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட் பண்றோம். ஓகே.